ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற காகுப்பா கோயில். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பில்லி, சூனியம், யாவல் இதெல்லாம் இருந்தால் இங்கே தீர்த்து வைப்பார் ஐனாரப்பன். போகிற வழியில் என்ட்ரன்ஸில் நாகாத்தம்மா கோயில் இருக்குது, சின்னதாக இருக்கும். அங்கே தான் வணங்கிட்டு போக வேண்டியது. பாருங்கள், ஐனாரப்பன், காகுப்பா ஐனாரப்பன் எப்படி இருக்கார் பாருங்க. நல்லா சூப்பராக இருந்தார். இவர்கிட்ட தான் வேண்டுதல் வைத்தா குதிரையெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. வேண்டுதல் வச்சு பக்கத்துலேயே கொஞ்சம் புத்து இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே கடலில் இருக்குது பாருங்கள். இதுதான் காகுப்பா ஐனாரப்பன் கோயில். பாருங்கள், சூளம், எலுமிச்சங்கனியை சொருவிடத்திடம், தலை சுற்றியில் சொருவணும், டிஸ்ட்ரிக்ட்லாம் கழிஞ்சு விடும். இந்த குதிரை கொஞ்சம் பழைய குதிரை புழுகுது. ஒரு சில குதிரைங்களாம் இருந்துச்சு. வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க, ஒரு குதிரையாக வச்சுருப்பாங்க. பாருங்க, சூளம், கண்டிஷ்டி யாவெல்லாம் தீக்கிற சூளம் புழுகுது பாருங்க. சுயம்புவாக வந்து தான் எல்லாம் அவங்களே செஞ்சாங்க போகுது. ஐனாரப்பன், பழைய ஐனாரப்பன் முழுது. கோயில் உள்ளார இருந்துச்சு, மூலஸ்தானத்துக்கிட்ட இருந்துச்சு. மூலஸ்தானம் இதுதான். காகுப்பா ஐனாரப்பன், பில்லி, சூனியம், யாவல் இதெல்லாம் இருந்தால் தீர்த்து வைப்பார். இவங்க 7 கன்னிகள், சப்த கன்னிகள் பாருங்கள். பெயிண்டிங்கில் வந்து எல்லா சாமியும் இருந்துச்சு. சிவன், பிள்ளையார், முருகர், ராகவேந்திரா, மதுரை மீனாட்சி. சிவன் பாருங்கள், சிவனும் பார்வதியும் ஏதோ ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் நல்லா ரிசல்ட்லாம் சொன்னாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இருக்க காகுப்பா கோயில்.